எல்லாரும் எதிர்பார்த்த இந்தியன் 2 பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு இந்தியன் 2 பற்றி. இந்தியன் 2 வந்து எப்போ ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 2017ஆம் ஆண்டு வந்து இந்தியன் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தில் தான் வந்து ஜூன் மாதம் 17ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் என்ன ஒரு முக்கியமான அப்டேட்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. ஏன்னா ஜூன் மாதம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல, அதில் ஒரு வகையாக தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது கரெக்டான டேட் ஒன்றும் தெரியல, ஆனால் கூடிய விரைவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலமாகவே வந்து இந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சங்கர் கொஞ்சம் போனஸாகவே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து பார்ட் 2 வந்து பார்ட் 3க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சங்கர் கரெக்டாக அப்பவே பிளான் போட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா இந்த இப்போ 2019 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் தேவையில்லாமல் வந்து லேட் பண்ணி லைக்கா கேஸ் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி எல்லாத்தையும் கிளியர் ஆகிட்டு இந்த வருஷத்தில் வந்து ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆகவே பிளானுக்கு வந்திருக்கு. சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டாக அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இந்தியன் 2 படத்திலே வந்து சிம்புக்குன்னு ஒரு தனி பாடலே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்தியன் 2ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கில் லிரிக் ஒன்று மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அந்த லிரிக் நேம் என்ன இருக்குன்னா தாத்தா வராருன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்காம். பட் என்ன கான்செப்ட் எழுதிருக்காங்கன்னு தெரியல. பட் அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். லைக்கா ப்ரொடக்ஷன் கனவே வந்து இந்தியன் 2 வந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் தான். ஏன்னா வந்து அதுக்கு தான் வந்து பல கோடி கிட்ட பட்ஜெட் போட்டிருக்காங்க. பட் அவங்க போட முடியாத நிலைமையில கூட ரெட் ஜெயண்ட் பார்ட்டராக வந்து ரெட் ஜெயண்டும் பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் 2க்கும் இந்தியன் 3க்கும். பட் அதனால வந்து இந்த படம் வந்து அவங்க 2 பேருக்குமே அது ஒரு மிகப்பெரிய படம்னே சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ரெட் ஜெயண்டும் லைக்காவும் சேர்ந்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் படம் எடுத்தால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை விட பிரம்மாண்டமாக வந்து பட்ஜெட் ஏற்றி விட்டுருப்பாரு. பட் அதனால லைக்காவாலே பட்ஜெட் கொடுக்க முடியல, ரெட் ஜெயண்ட் கூட வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பட் பொறுத்து பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக வரப்போகுது சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.